ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க நம்ம பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். எங்கள் வீட்டிலருந்தே நான் எப்படி அபிஷேகம் பண்ண போகிறேன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு தண்ணி, தயிர், பால், தேன் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுவும் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு சாமிக்கு என்ன உகந்ததோ அதை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவணி மாதம் வந்தாச்சு, எல்லோரும் பிள்ளையாரை கும்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாய வாஸ்து எல்லாம் பார்க்காம தைரியமாக கும்பிடலான்னு சொன்னாக்கா அது நம்ம பிள்ளையார் தான். பிள்ளையாரை கேட்டு கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது. கிடைக்காதது ஒன்றுமே இருக்க முடியாது. ஏன்னாக்கா அவர் மனப்பூர்வமாக மனதார நினச்சி நம்ம வெறும் தண்ணியில் அபிஷேகம் பண்ணி கேட்டால் கூட கொடுக்குவார். அதே மாதிரி குழந்தைங்க கல் மண் வச்சு படைத்தாலும் ஏற்றுப்பார், பெரியவங்க கொழுக்கட்டை வச்சு படைத்தாலும் ஏற்றுப்பார். அந்த மாதிரி ஒரு உத்தமமான கடவுள் அவர். நம்ம பிள்ளையார்கிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அவர் மனதார வேண்டி நீங்களும் இந்த ஆவணி மாதம் கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நான் இப்போ என்னென்ன வச்சு அபிஷேகம் பண்ணேன்னா அதுதான் பால், தயிர், தேன், துளசி, தண்ணி இதெல்லாம் வச்சு நான் படைச்சி வேண்டிக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வேண்டிட்டு உங்களுக்கும் ஒரு நல்லது கிடைக்கணும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக